சாத்தியமாக்கி காட்டுவான். இத நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னேன்ல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அதை இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா கட்சா கெத்தா இத சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரீகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். 2-2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொண்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? 5 வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நாங்க இந்த பிரச்சனை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான், போதை பொருட்கள்னால அது நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. அது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கேள்வி அது இல்ல, அதை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களுடைய கேள்வி. இது மட்டுமா? மணலை திருடுறாங்க, மண்ணை திருடுறாங்க, மலைகளை முழுங்குறாங்க, சட்டவிரோதமா கல்குவாரி நடத்துறாங்க, மணல் மாஃபியா அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழலே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க? இந்த எலெக்ஷன் சும்மா உங்க பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் கிழிக்க முடியாது. உங்க பணத்தை எல்லாம் வச்சு மக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கவே முடியாது. இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு எலெக்ஷன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அந்த மாற்றத்தை கொண்டு வர போற அந்த எலெக்ஷன். இது உங்களாலேயோ இல்ல அந்த மற்றும் பலர்னாலேயோ ஒன்னும் தடுக்க முடியாது. அதனால மக்களே, ஏப்ரல் 23 காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு, இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். அதனால உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு
ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். நான் தன்னந்த நீயாளு நீ நம்ம பாரு, கொஞ்சம் நபந்தனா இங்க 8 கோடி பேரு, மிரள போது ஸ்டேட்டு நம்ம விசில் சத்தம் கேட்டு, நல்ல பங்க பாழ இங்க விசில் கடி ஓட்டே, கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.